ஹாய், ஃபட்ஜியான எக்லெஸ் ப்ரூக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதில் நீங்கள் எக் போடலன்றதே கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு ஈக்குவலாக ஃபட்ஜியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம குக்கி பீஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ப்ரௌன் பட்டர் எடுத்திருக்கேன். அதோட ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆனதும் வெனிலா எசன்ஸ், அப்புறம் எக்கோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக நான் இங்கே கர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிட்டு பேக்கிங் பவுடர் அண்ட் மைதா எல்லாத்தையும் சேர்த்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இதில் சாக்லேட் சங்க் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் மில்க் அண்ட் டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டார்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மில்க் மட்டுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் ஆகிறதுக்கு வச்சுருங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போது ப்ரௌனி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது எக்லெஸ் ப்ரௌனி ரெசிபி. பட்டரையும் சாக்லேட்டையும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது லைட்டாக சூட்டோடு இருக்கும் போதே அதோட கொக்கோ பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் ஆனதும் அதோட பவுடர் சுகர் ஆட் பண்ணணும். நான் ப்ரௌன் சுகர் அண்ட் ஒயிட் சுகர் ரெண்டுத்தையும் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் ஆட் பண்ணுறேன். ப்ரௌனிக்கு எப்போவுமே ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஜென்டில் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணணும். இந்த ரெசிப்பியில் எக் ரீப்ளேஸ்மெண்ட்டாக நான் கர்ட் அண்ட் மில்க் மிக்சர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேக்கிங் பவுடர் அண்ட் ஃபைனலாக மைதாவை ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த ரெசிபிக்கு 7x7 இன்ச் ட்ரே யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரௌனி லேயரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் லேயராக அதுக்கு மேலே குக்கி டோவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நடுவில் அதுக்கு மேலே மறுபடியும் ப்ரௌனி லேயர் அண்ட் அதுக்கு மேலே மறுபடியும் குக்கி லேயர். ஃபைனலாக சாக்லேட்டை நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் ட்ரிபிள் சாக்லேட் ப்ரூக்கி பண்ண போகிறேன். ஸோ நான் அதுக்கு ஒயிட், டார்க் அண்ட் மில்க் சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இல்லைன்னா ஏதாவது ஒரு சாக்லேட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். 180 டிகிரியில் 25 to 30 minutes பேக் பண்ணி எடுத்திங்கன்னா ஃபட்ஜியான எக்லெஸ் ப்ரூக்கி ரெடி. குக்கி அண்ட் ப்ரௌனி லேயர் எவ்வளோ ப்ராமினெண்ட்டாக தெரியுதுன்னு பாருங்கள். ப்ரிட்டி சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.